வணக்கம். சென்னை அமைந்தகரையில் உள்ள அகிலா விளையாட்டு மைதானத்தில் வீரத்தமிழன் சிலம்ப கலைக்கூடத்தில் 45 நிமிடம் விளையாடி உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. இந்தியாவின் பாரம்பரிய தற்காப்பு கலையை உலக அரங்கில் உயர்த்தும் நோக்கில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கின்னஸ் உலக சாதனை சிலம்ப நிகழ்ச்சி நடத்தியது. இதில் 45 நிமிடங்கள் தொடர்ந்து தேசிய கொடி டி-ஷர்ட் அணிந்து சிலம்பம் ஆடும் நிகழ்வு நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான சிலம்ப வீரர்கள் சிலம்பாட்ட உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அமைந்தகரை கவுன்சிலர் திருமதி வேல்முருகன் செல்வி மற்றும் ஹரிதா சண்முகப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கொடியேற்றி சிறப்பித்தனர். சிலம்பாட்டம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய ஆட்டமாகும், போர் முறையும் ஆகும். இதிலிருந்துதான் கராத்தே வந்ததாக கூறப்படுகிறது. வீரத்தமிழன் சிலம்பக்கூடம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த கலைக்கூடத்தை நிறுவியவர்கள் விவேதா வேல்முருகன் மற்றும் ரித்தேஷ் கண்ணா ஆவர். சிலம்ப பயிற்சியாளராக விவேதா வேல்முருகன் உள்ளார். கலைக்கூடத்தின் மேலாளராக ரித்தேஷ் கண்ணா உள்ளார். இதுகுறித்து பயிற்சியாளர் மற்றும் கலைக்கூட நிறுவனர் விவேதா வேல்முருகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது: பயிற்சிக்கூடம் துவங்கி 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக பயணத்தை தொடர்ந்து 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. சர்வதேச அளவில் வீரர் வீராங்கனைகள் உருவாக்குவது எங்கள் நோக்கமாகும். சமூகத்தில் சிலம்ப கலையை ஊக்குவித்து தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பரப்புவதே எங்கள் நோக்கம். மேலும் பெண்களுக்கு நிகழும் பாலியல் தொல்லைகளுக்கு அவர்கள் சிலம்பாட்டத்தை தெரிந்து கொள்வதே தீர்வாகும் என்றும், சிலம்பாட்டம் என்பது ஒரு தற்காப்பு கலையாகும் என்று கூறினார். உடலுக்கும் மனதுக்கும் வலு சேர்க்கும் கலையாகும் என்றும், அரசு சிலம்பாட்டத்தை பள்ளிகளிலேயே மாணவ மாணவிகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர்.